உலகின் மிகவும் பழமையான நாகரிகத்தின் தொட்டிலாகவும் உலகின் வெல்ல முடியாத ஒரு நாடாகவும் மிக பெரும் வரலாறு மற்றும் பண்பாட்டை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு நாடுதான் ஈரான். உலகில் மக்கள் தொகை அடிப்படையில் 16வது இடத்திலும் ஆசியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் 6வது இடத்திலும் இருக்கக்கூடிய உலகின் வலிமையான மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடுதான் ஈரான். அமெரிக்க நாடு என்னதான் இன்றளவும் ஈரான் மீது பல பொருளாதார தடைகளை விதித்தாலுமே இன்றளவுமே ராணுவத்தின் அடிப்படையில் வலிமையான ஒரு நாடாகத்தான் ஈரான் இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் ஈரான் நாடு என்பது சர்வதேச அளவில் மிகவும் ஒரு முக்கியமான நாடு. ஏனென்றால் ஈரான் நாடு ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய 3 கண்டங்களை இணைக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. உலகின் 20% வர்த்தகம் என்பது இந்த ஈரான் வழியாகத்தான் நடக்கிறது. ஈரான் மிக பெரும் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறாங்க. இப்படி உலகின் மிக பெரும் அளவிற்கு ராணுவம், வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் என அனைத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஈரானின் வரலாறு என்ன, உலகின் வெல்ல முடியாத பகுதி என ஈரானுக்கு ஏன் பெயர் வந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உலகின் மிக பெரும் நாகரிக தொட்டிலாக இருக்கக்கூடிய ஈரான் மீடியா பேரரசு, அகமனிசிய பேரரசு, அலெக்சாண்டர், பார்த்திய பேரரசு, சசானிய பேரரசு போன்ற பல பேரரசுகளால் ஆளப்பட்ட ஒரு பகுதி ஈரான். ஈரானிய மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கால்நடை தொழில் தான் பார்த்து வந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஈரான் என்பது ஒரு சிறிய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அந்த சமயத்துலதான் சைரஸ் எனப்படும் ஒரு மன்னர் ஒரு மிக பெரும் ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அந்த ராஜ்யம் தான் பாரசீக பேரரசு. பாரசீக பேரரசு அன்றைய காலகட்டத்துல உலகின் மிக பெரும் ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. பாரசீக பேரரசு எந்த அளவுக்கு இருந்திருந்தது அப்படின்னா ஈரான், ஈராக், அசர்பைசான், துருக்கி, ஆர்மீனியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் சில பகுதிகள் என உள்ளடக்கிய மிக பெரும் பகுதியாக அன்றைய காலகட்டத்தில் பாரசீக நாடு இருந்தது. இந்த பாரசீக பேரரசின் குறிப்பிடத்தக்க சில மன்னர்கள்லாம் அது சைரஸ், செர்க்சிஸ், டேரியஸ் போன்ற பல மன்னர்களை நம்ம சொல்லலாம். இதுல செர்க்சிஸ் மற்றும் டேரியஸ் ஆகிய மன்னர்கள் ஐரோப்பாவின் மீது படையெடுத்து சென்று ஏதென்ஸ் போன்ற மிக பெரும் நகரங்களை கைப்பற்றி தங்கள் ஆளுகைகளை கொண்டு வந்தாங்க. இதை அடிப்படையாக வைத்துதான் 300 பருத்தி வீரர்கள் எனப்படும் ஒரு படமானது வெளிவந்தது. இப்படி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் மிக பெரும் வல்லரசு நாடாக இருந்த பாரசீகம் அலெக்சாண்டருடைய ஆட்சி காலகட்டத்தில் அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு உள்ளாகி அதன் பிறகு அலெக்சாண்டரின் கட்டுப்பாட்டு கீழ் வந்தது. சில ஆண்டுகள் அலெக்சாண்டர்களுக்கு கீழ் இருந்த ஈரான் பகுதி அதன் பிறகு பார்த்தியனிய அரசால் கைப்பற்றப்பட்டு பார்த்தினியர்கள் ஆட்சி பண்ணாங்க. பார்த்தினியர்களுக்கு பிறகு சசானியர்கள் அந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க. இப்படி பண்டைய ஈரானுடைய வரலாறு என்பது பல மன்னர்களால் ஆளப்பட்ட வரலாறு. ஈரான் அதாவது பாரசீக நாடு உருவான ஆரம்ப காலகட்டத்துல பாரசீகத்துல பல இனக்குழுக்களும் பல மொழி பேசக்கூடிய மக்களும் இருந்தாங்க. ஆனால் சைரஸ் எப்ப பாரசீக நாட்டை உருவாக்குனாரோ அதன் பிறகு பாரசீக நாட்டுல அதிகாரப்பூர்வமாக பாரசீக மொழி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இதனால பண்டைய கால பாரசீகத்துல பாரசீக மொழி, இலக்கியம், கலாச்சாரத்துக்கும் மிக பெரும் அளவுக்கு செலவு பண்ணாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஈரானினுடைய மிக பெரும் மதம் என்ன அப்படின்னா அது இஸ்லாம் தான். ஆனால் இஸ்லாம் என்பது ஈரானினுடைய பூர்வீக மதம் கிடையாது. பண்டைய காலகட்டத்தில் இருந்த பாரசீகர்கள் ஜொராஸ்ட்ரியம் எனப்படும் ஒரு மதத்தை பின்பற்றி வந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஈரான் என்னதான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அரேபியர்கள் கிடையாது. அவங்க பாரசீகர்கள். ஈரானிய மக்கள் பாரசீகர்களாக இருக்கிற காரணத்தினாலதான் ஈரான் நாட்டை அரபு நாடுகளை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்குமே பாரசீக நாட்டின் பெரும்பான்மையான மதமாக ஜோராஸ்ட்ரம் இருந்தது. அதை தவிர்த்து சில சிறுபான்மையான மதங்களும் இருந்தாங்க. ஆனால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அரேபியர்கள் ஈரான் மீது படையெடுத்து ஈரான் நாட்டுல இஸ்லாம் மதத்தை பரப்புனாங்க. அரேபியர்கள் ஈரான் நாட்டுக்குள்ள இஸ்லாம் மதத்தை பரப்புனதுக்கு பிறகுதான் அங்க இருந்த ஜோராஸ்ட்ரிய மதம் அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் மதமும் பரவியது. அன்றைய காலகட்டங்கள்ல இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஜோராஸ்ட்ரிய மத மக்கள் ஈரான்ல இருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. அப்படி ஈரான்ல இருந்து வெளியேறினவங்க எங்க குடியேறினாங்க அப்படின்னா அது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதிகளில் குடியேற ஆரம்பிச்சாங்க. இப்படி அன்றைய காலகட்டத்தில் ஈரானில் இருந்து இந்தியாவில் குடியேற மக்கள் தான் பார்சி இன மக்கள். இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்க தான் ரத்தன் டாடா அவர்கள். ஈரான் நாட்டில் இஸ்லாம் மதம் காலூன்றிய பிறகு ஈரான் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடாக மாறியது. அதன் பிறகு இஸ்லாமியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பாரசீக மொழிக்கு புத்துயிரும் கிடைத்தது. இஸ்லாமியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் ஈரான்ல கலை, இலக்கியம், பண்பாடு என அனைத்துமே செழித்து வளர்ந்தது. இஸ்லாமிய சமயம் அங்கு ஆட்சியில் இருந்த சமயத்துல ஈரான் மிகவும் செழிப்பாக இருந்தது. இதன் பிறகு கிபி 14ஆம் நூற்றாண்டுல ஈரான் பகுதி மங்கோலிய அரசு கீழே வந்தது. 2 நூற்றாண்டுகள் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. இதன் பிறகு கிபி 16ஆம் நூற்றாண்டுல ஈரான் மீண்டும் சுயாட்சி அடைந்தது. கிபி 16ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம் மதத்தில் உள்ள ஷியா பிரிவை சேர்ந்த 12 இம்மாக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் ஈரானை உருவாக்குனாங்க. கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இன்றளவும் ஈரானை யாராலுமே கைப்பற்ற முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. கிபி 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளை ஐரோப்பியர்களான பிரிட்டிஷ்காரங்க, போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் இப்படி பல பேர் உலகம் முழுவதுமே தங்களுடைய காலனித்துவ ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி பல பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு ஐரோப்பியர்களாலும் கைப்பற்ற முடியாத ஒரே ஒரு பகுதினா அது ஈரான் மட்டும்தான் இருந்தது. ஈரான் நாட்டினை ஏன் அவ்வளவு எளிதாக கைப்பற்ற முடியாது அப்படின்னா அதனுடைய புவியியல் அமைப்பு தான்.
பொதுவாக ஈரான் நாடு என்பது அதிகமாக மலைப்பகுதிகளை கொண்ட ஒரு நாடு. ஈரான் நாட்டினுடைய ஒரு பகுதி முழுக்க முழுக்க கடலால் சூழப்பட்ட பகுதி. அந்த பகுதி வழியாக படையெடுத்து வருவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தது. மீதமுள்ள 3 பகுதிகளும் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. ஆனால் அந்த 3 பகுதிகளிலுமே மிக பெரும் மலைத்தொடர்கள் இருந்தன. அந்த மலைத்தொடர்கள் அனைத்துமே மிகவும் கரடு முரடான பாதைகளை கொண்டிருந்தன. இதன் காரணமாக நிலத்தின் வழியாகவும் எந்த ஒரு படையெடுப்பாளர்களால் ஈரான் நாட்டுக்குள்ள ஊடுருவ முடியல. ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய காக்கஸ், சாக்ரோஸ், அல்போஸ் போன்ற மலைத்தொடர்கள் ஈரானுக்கு ஒரு மிக பெரும் அரணாக இருக்கிறது. இந்த மலைத்தொடரை தாண்டி ஈரானுக்குள்ள வருவது என்பது ஒரு சாத்தியமற்றதாகவும் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எந்த ஒரு அந்நிய படையினருமே இந்த பகுதிகளை தாண்டி ஈரானை முழுமையாக கைப்பற்ற முடியல. ஈரான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. ஈரான் நாட்டின் மீது ஏராளமான பொருளாதார தடைகளுமே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் நாடு ஆரம்ப காலகட்டத்தில் மேற்குலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு ஈரான் நாட்டிற்குள் ஏற்பட்ட உள்நாட்டு புரட்சிகள் காரணமாக இன்றைய காலகட்டத்தில் ஈரான் நாடு என்பது முழுக்க முழுக்க மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இருக்கிறது. இதனால மேற்குலக நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஈரான் மீது மிக பெரும் பொருளாதார தடையுமே போட்டிருக்காங்க. ஈரான் நாட்டின் மீது என்னதான் பல பொருளாதார தடைகள் இருந்தாலுமே அந்த பொருளாதார தடைகளால ஈரானை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, உலகின் 20% வர்த்தகம் ஈரான் வழியாகத்தான் நடக்கிறது. ஈரான் நாடு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற காரணத்தினால பெரும்பான்மையான வணிகம் என்பது இந்த வழியாகத்தான் நடக்கிறது. இதன் காரணமாக வர்த்தகத்தின் மூலமாகவே ஈரானுக்கு மிக பெரும் லாபம் கிடைக்கிறது. இதையும் தாண்டி ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும் வளம் என்ன அப்படின்னா, அது எண்ணெய் வளம் மற்றும் இயற்கை எரிவாயுக்கள் தான். உலகில் உள்ள 15% இயற்கை எரிவாயுக்கள் இங்கிருந்தான் கிடைக்கிறது. இது மட்டுமல்லாமல் உலகின் எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட 10% இந்த ஈரான் நாடு தான் பூர்த்தி செய்கிறது. இதனால ஈரான் நாடு இன்றுமே பல பொருளாதார தடைகளையும் தாண்டி நிற்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, அது தொழில்நுட்பம் தான். மற்ற நாடுகளை போல ஈரானுக்கு அவ்வளவு எளிதாக தொழில்நுட்பம் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, பொருளாதார தடைகள். இதன் காரணமாக ஈரானிடம் என்னதான் ஒரு மிக பெரும் ராணுவம் இருந்தாலுமே அந்த ராணுவம் இன்று பழமையான ஒரு ராணுவமாகத்தான் இருக்கிறது. அவர்களிடம் எந்த ஒரு அதிநவீன ஆயுதமே இல்லை. இதனால ஈரான் எப்படியாவது அணுகுண்டு தயாரிச்சிடணும், அணுகுண்டை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. இதன் விளைவாகத்தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இன்று போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேலை விட ஈரான் என்பது ஒரு பெரும் நாடு. ஆனால் ஈரானியிடம் இருக்கக்கூடிய ராணுவ தொழில்நுட்பங்கள் அனைத்துமே மிகவும் பழமையான ஒன்றாக இருக்கிறது. இஸ்ரேலிடம் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் இன்றுமே ஈரானை திணறடித்துக் கொண்டும் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஈரானின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 65% பேர் பாரசீகர்கள். மீதமுள்ள 35% பேர் யார் யார் அப்படின்னா, அது யூதர்கள், அரேபியர்கள், ஆப்பிரிக்கர்கள், இப்படி பல பேருமே ஈரான் நாட்டில் வாழ்ந்து வர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.